பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கி நடத்துவதாக. யாத்திராகமம் 33வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மோசேயை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வருகிறார். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரும்போது கர்த்தர் மோசேயை மலையிலே வரும்படி வரவழைக்கிறார், இஸ்ரவேலருக்கு பிரமாணங்களை கொடுக்கும்படியாக. அப்படி மோசே மலையில் ஏறி செல்லுகிறான். மேகம் மூடுகிறது. சில நாட்கள் கழிகிறது. இப்பொழுது ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களா தீர்மானம் பண்ணி தங்களுக்கு தேவன் கொடுத்த நன்மைகளை விக்கிரகமாய் உண்டு பண்ணி ஒரு கன்றுக்குட்டியை செய்வித்து அதை வழிபட ஆரம்பிக்கிறார்கள். இது தேவனுக்கு மிகவும் கோபத்தை உண்டாக்கினது. என்ன சொல்லி ஆராதிக்கிறார்கள்? எங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்த தெய்வம் என்று சொல்லி ஆராதிக்கிறார்கள். இதனால் தேவன் மிகவும் கோபம் அடைகிறார். அதன் பிறகு மோசே மலையிலிருந்து இறங்கி வருகிறான். அந்த கன்றுக்குட்டியெல்லாம் அடித்து உடைக்கிறான். அதன் பிற்பாடு கர்த்தர் மோசையோடு பேசுகிறார். நான் சொல்லிட்டேன், ஜனங்களை எல்லாம் கானானுக்கு கொண்டு போவேன் என்று. ஆனாலும் நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன், நான் வரமாட்டேன் என்று கர்த்தர் மோசையோடு சொல்லுகிறார். மோசையால் இது தாங்க முடியவில்லை. காரணம், மோசைக்கு தெரியும், மோசைக்கு உறுதியாய் தெரியும், என்ன என் வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதல் என்று உண்டென்றால் அது கர்த்தர் கூட இருந்தால் மட்டும்தான் உண்டு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன இருந்தாலும் தேவ பிரசனம் இல்லைன்னா நமக்கு இளைப்பாறுதல் கிடையாது. நாம் அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க முடியாது. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆமென். இந்த ஜனங்களுடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது? பிரசனத்தை இழப்பதற்கு ஏதுவாக இருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வரமாட்டேன். இத்தனை காலம் மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் நான் உன்னோடு இருந்தேன், உங்களோடு இருந்தேன். ஆனால் ஜனங்கள் என்னை விட்டு விட்டார்கள். ஜனங்களுக்கு இப்பொழுது நான் தேவையில்லை, அதனால் நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன் என்று சொல்லும்போது மோசே செய்த செயல் என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் இருக்கிறான், தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து கதறுகிறான். இப்பொழுது கர்த்தர் கேட்கிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லும்போது, ஆண்டவரே நீங்கள் எங்கள் கூடவே இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் இளைப்பாறுதலை தருவேன். அப்பொழுது மோசே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யாத்திராகமம் 33வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். நீங்கள் வராமல் நாங்கள் இங்கேருந்து எங்கேயும் போகக்கூடாது, போக முடியாது, நாங்கள் போக மாட்டோம். பிரசன்னத்தினுடைய வேல்யூவை புரிந்தவன் பிரசன்னம் இல்லாமல் எங்கும் செல்ல மாட்டான். அவன்தான் தேவ சமூகத்தில் கதறுவான். இந்த மோசே அப்படி செய்யும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கூடவே வரேன், நான் உன் கூடவே வரேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றை ஆழ் மனதில் எழுதி வைத்து கொள்ளுங்கள், அவருடைய சமூகம் இல்லாமல் நமக்கு இளைப்பாறுதல் கிடையாது. ஆமாம். இன்னைக்கு எல்லாருக்கும் என்னென்னமோ தேவை. எனக்கு இது இருந்தால் போதும். சில சொல்லுவாங்க, இப்படி ஒரு காரியம் மட்டும் நடந்துட்டுன்னா நான் லைஃப்பில் செட்டில் ஆயிடுவேன். நல்ல கவனமாக கேளுங்க. எந்த ஒரு காரியமும் நமக்கு வாய்க்கப்பட, நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க அவருடைய பிரசன்னம் நமக்கு மிக 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 அவசியம். பிரசன்னத்தை இழக்கிறது மாதிரி எந்த செயலையும் செய்யாதிருங்கள். பிரசன்னத்தை இழப்பது போல எந்த காரியத்தையும் விரும்பாதிருங்கள். அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருந்தால் நம்மால் இளைப்பாறுதலை அடைய முடியும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, உங்கள் பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாப்பா. நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு எல்லாம். இதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே உம்மை பற்றி கொண்டு முன் செல்ல கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.